ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் அசத்தலான சுவையில் இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு அருமையான செட்டிநாடு ஸ்டைல் கார சட்னி எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இது வந்து ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த செட்டிநாடு கார சட்னி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லெண்ணெயில் பண்ணும்போது டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கடலெண்ணெயோ இல்லை ஆயிலையோ சேர்த்தும் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த உளுந்து பருப்பு 2 விதமாக நம்ம சேர்க்கலாங்க. முதவே வந்து இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி அதோட அரைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தாளிக்கும் போது கொஞ்சம் நிறையா சேர்த்து நல்லா அது சாப்பிடும்போது கொஞ்சம் கடுக்கு முடுக்குன்னு அப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்படி பண்ணும்போது சட்னி வந்து உங்களுக்கு லைட்டாக தரன்னு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த உளுந்து பருப்பு சேர்க்கறனால அதே நேரத்தில் நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு வாசம் வந்துட்டுருக்கு. இது சரியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில். அடுத்ததாக நம்ம வந்து ஒரு 3 பல்லு பூண்டு, கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்களேன், அந்த உளுந்து பருப்பு வந்து எல்லாம் ஈவனாக கரெக்டாக பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப கறியும் போயிடக்கூடாது, சட்னி கசப்பாக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் இந்த சட்னி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அடுத்த இதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுபட்டதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் வந்து ஒரு 4லேருந்து 5 போல் சேர்த்துருக்குறேன். இப்போ அடுத்து நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 3 வெங்காயம் சேர்க்குறீங்கன்னா 4 தக்காளி போடணும். இது வந்து ஒரு 4லேருந்து 5 பெரியவங்க சாப்பிட்றதுக்கு சரியாகவே இருக்கும். இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம், கொஞ்சம் சாஃப்டாக வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் முதவே சொன்ன மாதிரி 3 வெங்காயம் சேர்த்துறீங்கன்னா 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. இல்லை 2 வெங்காயம் போடுறீங்கன்னா 3 தக்காளி. ஒரு தக்காளி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், வதங்கட்டும் நல்லா. சட்னிக்கு தேவையான மொத்த உப்பும் நம்ம இப்போ சேர்க்க வேண்டாம், சும்மா இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது இந்த டைமில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கூடவே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரம் வதக்கலாம். நம்ம இதில் தேங்காவெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு தேங்காய் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு துருவன தேங்காய் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டும் பண்ணிக்கலாம். பட் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து ரொம்ப பியூரான ஒரு செட்டிநாடு ஸ்டைல் கார சட்னி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப தரதரன்னு இல்லாமல் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம். வெறுமனே நம்ம தாளிப்பு கரண்டியில் தாளித்து உள்ளே கொட்டுறதை விட இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பும் போட்டுக்கிறேன்.
இந்த உளுந்து வந்து நல்லா கோல்டன் ஆகி வாசம் வர்றது வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 3 காஞ்ச மிளகா. இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணிங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை வந்து உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் போட்டு வதக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு நிமிஷம் பண்ணால் போதும். ஒரு நிமிஷம் அப்படியே லைட்டாக வதக்கிட்டு இப்போ வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிட வேண்டியதான். லைட்டாக அந்த சூட்டில் இந்த தாளிப்போடு இருக்கும்போது நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணால் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். போதும். இப்போ நம்ம இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இன்றைக்கி இந்த கார சட்னிக்கு வந்து நான் சுட சுட இட்லி வந்து பண்ணியிருக்கிறேன். இந்த இட்லி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு இட்லி நல்லா பஞ்சு போல் வரல அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவுமே நல்லா சூப்பராக வரும். இது வந்து நாட் ஒன்லி இட்லி, இது வந்து தோசை அப்புறமா எல்லா டிஃபன் வெரைட்டிஸுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.